தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அதாவது உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு உருட்டை வந்து உடைச்சிருக்காங்க. அதாவது போன தேர்தல் மாதிரி இந்த தேர்தலையும் இந்த உருட்டை உருட்டுவாங்க அப்படின்னு நினச்சேன். உண்மையிலே உருட்டி இருக்காங்க. என்னென்னா நீட் எக்ஸாம்லாம் இனிமேல் யாருக்கும் கிடையாதான். லைக் வந்து இவங்க ஆட்சி வந்ததுக்கப்புறமா உடனே நீட் எக்ஸாம் எல்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்களாம். திருப்பி இந்த உருட்டெல்லாம் எத்தனை நாளைக்கு தான் நான் கேட்க போகிறேன்னு தெரில. நீங்கள்லாம் கேட்டுட்டு எப்படி தான் இந்த காதை திறந்து வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரில. 2021 ஒரு மிக முக்கியமான 2 வாக்குறுதிகள். விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு டாஸ்மாக்லாம் நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம். அது ஒரு வாக்குறுதி. மாணவ செல்வங்களை வந்து சூசைட் பண்ணுறாங்க, மருத்துவங்களோட கனவை நிறைவேற்ற முடியாமல் சூசைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு 2வது வாக்குறுதி. நீட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறமா போலியோ ஒரு நாடகத்தையும் நடித்தானுங்க. அந்த நாடகம் என்னென்னா, ஒரு டப்பா வச்சுட்டு பேன் நீட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கையெழுத்து போட்டு உள்ள ஒரு துண்டு சீட்டை போட்டுறது. எல்லாருக்கும் தெரியுது ஒரு உருட்டு தான். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த நேஷ்னல் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதை கொண்டு வந்தாங்க, நீட்டை வந்து கொண்டு வந்தாங்க. அவங்க கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்மளால் தலையில் நின்றாலும் அதை கேன்சல் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற டாஸ்மாகில் ஒரு கடையை உன்னால் மூட முடியல. இங்கே ஒரு கடையை உன்னால் மூட முடியாதவனுக்கு மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்ததை இங்கே ஒரு துண்டு சீட்டு போட்டு நீ மூட போறியா அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். கவர்னர்கிட்ட கொண்டு கொடுத்தனா கவர்னர் அவங்களுக்கான ஆள். இது எப்படி தெரியுமா அந்த காமெடி இருந்துச்சு? இது இப்போ வைகோ ஒரு நடைபயணத்தை போனார். தான் கூட வர்றவங்க எல்லாருமே டிசிப்ளினாக சரக்கு கூட அடிக்காதவங்க, ரொம்ப தூய்மையானவங்க தான் நடக்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கூட்டணியில் யார் கூட இருக்காங்கன்னா, பொன்னான தலைவர், சாராய ஆலைக்கு உரிமையாளர், எல்லாருக்கும் அவங்க, அதாவது சாராயத்துக்கே தந்தையான ஒரு கட்சி திமுக கூட தான் கூட்டணியில் இருக்காங்க. இன்னொரு கொடுமை நடந்துச்சு. அது என்னென்னா மது விலக்கு மாநாடு, திருமாவளவன் அவர்களுடைய மாநாடு. அதாவது மதுவை விற்கிறதே அவங்க தான். நாட்டை எதுலேருந்து ஓட்டுறாங்கன்னா மதுலேருந்து. அதை டார்கெட் வச்சு விற்கிறதும் இந்த அரசாங்கம் தான். அவங்க கூட கூட்டணி வச்சுட்டு நாங்கள் வந்து மது விலக்கு மாநாடு நடத்துகிறோம், மதுக்கு எதிரான மாநாடு நடத்துகிறோம்னு சொல்லிட்டு நாடகத்தை போட்டது யாருன்னா திருமாவளவன் அவர்கள். அதே மாதிரி தான் காங்கிரஸ் தான் ஃபஸ்ட்டு நீட்டுக்கான ப்ரொப்போசலே கொண்டு வந்தாங்க. இப்போ எப்படி சொல்லி உருட்டுறாங்க தெரியுமா? 2029 ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சுன்னா நாங்கள் வந்து நீட் எக்ஸாமை கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி உருட்டியிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நாள் மக்களை உருட்டி ஏமாத்தியாச்சு, டப்பாக்குள்ளே துண்டு சீட்டை போட்டு ஏமாத்தியாச்சு, மேலே நாங்கள் வந்து லெட்டர் கொடுத்து ஏமாத்தியாச்சு, எல்லாரையும் மக்களை ஏமாற்றி முட்டாளாக்கியாச்சு. ஒரு தேர்தல் 2 தேர்தல் ஜெயித்தாச்சு. 2021 2024 நாங்கள் வந்து நீட்டை கலட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 41 பேரில் ஒரு ரூபாய் கூட வாயை திறக்கல. அங்கே மேலே போய் கலட்டிடுவோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணானுங்க. ஆனால் இப்போ மறுபடியும் வந்திருக்காங்க. எதுக்குன்னா, நாங்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சி மட்டும் அமைஞ்சிருச்சுன்னா ஆனால் எங்கள் காங்கிரஸுக்கு ஒத்த சீட்டு கொடுக்க மாட்டாங்க. காங்கிரஸுக்கு இப்போ ஒரு யார் தளபதின்னு சொல்லிட்டு மதுரையிலேருந்து ஒருத்தர் பேசியிருக்காரு. காங்கிரஸுக்கு என்ன தகுதியோ அந்த தகுதியில் தான் அவங்க இருக்கணும். சின்ன சின்ன கட்சிகள்லாம் கத்துறது மூலமாக இந்த அதிகாரத்தில் பங்கு, இந்த டிவிக்கில் சொன்னாங்கல்ல, டிவிக்கு தான் ஃபஸ்ட்டாக இதை கொளுத்தி விட்டது. அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை தூக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து வரக்கூடாது, ஆட்சியிலலாம் வரக்கூடாது, உங்களுக்கு என்ன அளவோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு பேச தெரிஞ்சவங்க தான் காங்கிரஸ் மேலே வந்துச்சுன்னா நாங்கள் வந்து லைக் என்னது நீட் எக்ஸாமை நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை நாளைக்காயா எங்களை எல்லாம் முட்டாள் நினச்சிட்டு இருக்கீங்க? அதாவது இன்னொரு கொடுமை என்னென்னா, சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு விவசாயி ஒருத்தர், அதாவது என்னென்னா பண்ருட்டின்னு நினைக்கிறேன், உடம்புல கம்ப்ளீட்டாக தீயை கொளுத்தி விட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு அராஜகம் இங்கே நடந்துட்டு இருக்கிறதும், 2 பேர் பைக்கில் போயிட்டு இருக்காங்க. இரவு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பைக்கில் போயிட்டு இருந்ததை ஒரு வண்டி வந்து ஒரு வேன் பின்னாடி பின்தொடர்ந்து பெட்ரோல் குண்டை வந்து வீசுகிறாருங்க. வீசி கொளுத்தி விட்டு ஓட விடுறாருங்க. பாவம் அவர் வந்து இப்போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கார். பண்ருட்டின்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு கொடுமையெல்லாம் எப்படாண்டா பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சட்டம் ஒழுங்கு தன்னோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குன்னு முதல்ல ஒரு பேசிகிட்டு இருக்காருன்னா, எத்தனை நாள் தான் இதை நம்ம பார்த்துட்டு இந்த கொடுமை பார்க்குறதுக்கு? அது ஒரு கொடூரம். தான் உடம்பு மொத்தம் தீ எரியுதுன்னா, பற்றி எரியுதுன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அதை தாண்டி இன்னொரு பக்கம் என்னென்னா, நான் அதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம், லாஸ்ட் 30 நாட்களில் மட்டும். அதுக்கு முன்னே பீகார் 3 பேர், புள்ள, அம்மா, அப்பா. அதுக்கு முன்னாடி திருத்தணியில் 2, அதுக்கு அடுத்தது கோயம்புத்தூரில் 1, திருவள்ளூரில் 1 காலேஜ் படிக்கிற பையன். இது எல்லாம் வேளச்சேரியில், அங்கே ஒரு 5 சம்பவம். ஒரு மாதத்தில் மட்டும் வெறும் ஒரு மாதத்தில் மட்டும் 7 அட்டெம்ப்ட் மர்டர். இன்றைக்கி அதாவது இவங்களோட ஆட்சியில் எப்படி தான் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஓட்டு போட்டாச்சு. ஓட்டு போட்டதுக்கப்புறமா எல்லோரும் அனுபவிச்சுட்ருக்கோம். தீபத்திட்டு ஒருத்தர் ரோட்டில் ஓடுறாரு. நான் நியூஸ் 18 நினைக்கிறேன், ஒரு செய்தியாளர் லைக் வந்து ஒரு கல்குவாரியில் வந்து முறைகேடு நடந்ததாக கேள்வி கேட்டு போயிருக்காரு. ஸ்ரீரங்கம் தொகுதியோட திமுக எம்எல்ஏ பழனியாண்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர். என்னென்னா, கொலை வெறி தாக்குதல் இருக்குல்ல,
அந்தளவுக்கு டேரெக்டாக இந்த அளவுக்கு ஒரு எம்எல்ஏவோ அவங்க கூட உள்ளவங்களும் இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகிற விஷயத்தை எப்படி தான் இந்த ஆட்சி இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரில. ஓட்டு போட்டாச்சு, அனுபவிச்சுட்ருக்கோம். எத்தனை வாட்டி தான் நான் இந்த வார்த்தையை சொல்கிறது எனக்கு தெரியல. ஓட்டு போட்டாச்சு அனுபவிச்சுட்ருக்கோம், ஓட்டு போட்டாச்சு அனுபவிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னென்னா, அந்த அனுபவிக்கிறதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, தினம் தினம் செத்து 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 வெளில போனால் அங்கே ஒரு பக்கம் டேக்ஸ் ஏறிட்டு இருக்கு. மாநகராட்சின்னு சொல்லிட்டு விரிவாக்குறாங்கல்ல, விரிவாக்குறது எதுக்குன்னா லேண்ட் டேக்ஸ் ஏற்றி, கரண்ட் டேக்ஸ் ஏற்றி, இபி டேக்ஸ், எல்லா டேக்ஸையும் ஏற்றி கடைசியில் என்னென்னா படத்தை விநியோகம் பண்ணுறதுக்காக இந்த படம் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா, அதில் 5% டேக்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க இந்த ஆட்சியில். ஆனால் என்னென்னா பால் விலையையும் இபி டேக்ஸையும் ஏற்றிருக்காங்க. அப்போது நெசசிட்டி எது தேவை, எது தேவையில்லை, எது ஆடம்பரம், எது அத்தியாவசியங்கிற ஒரு விஷயம் கூட தெரியாமல் ஒரு ஆட்சியாளர் இங்கே ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. மக்கள் இங்கே தீபத்தி ஓடிட்டு இருக்காங்க. கொலைவரி தாக்குதல் டெய்லி நடந்துட்டுருக்கு. மாணவிகளுக்கு அத்துமீறல் இங்கே நடந்துட்டுருக்கு. அந்த அத்துமீறலில் ஊக்குவிக்கிற அளவுக்கு ஆபாச விட்டுப்பட நடிகையெல்லாம் கொண்டு வந்து ஊக்குவிக்கிற அளவுக்கு இங்கே ஒரு கல்வித்துறை செயல்பட்டுருக்கு. இங்கே ஒரு சட்ட ஒழுங்கு இந்த லட்சணத்தில் இருந்துட்டுருக்கு. அப்படிங்கிற ஒரு லட்சணத்தை நம்ம பார்க்கும்போது அந்த அனுபவிங்க ஓட்டு போட்டிங்க அனுபவிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி தான், அது எனக்கே சொல்கிறது கூச்சமாக தான் இருக்குது. நீட்டு உருட்டுன்னு ஒரு உருட்டு, இவங்களோட இந்த அராஜகம் எல்லாம் எத்தனை நாளுன்னு பொறுத்திருந்து தானே பார்க்க போகிறோம். அந்த பொறுத்து இருக்கிறதுக்குள்ளே தான் இங்கே வெந்து எரியுது. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயத்தை எப்படி நம்ம பேசி ஆகணும்ல. என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் வலுவான ஒரு கூட்டணி அமைச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் டிவிக்கே அவங்களோட லீகல் விங்கை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு பக்கம் அமைச்சிட்ருக்காங்க. ஸோ டிவிக்கேவோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு ஒரு பக்கம் இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். என்டிஏவோட அதிமுக கூட்டணி டிடிவி இவங்க எல்லாரும் ஸ்ட்ராங்காக ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க. 2 பேரும் அமைச்சிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். திமுக இந்த தருணத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவங்களோட கருத்து கணிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அது திமுக 45% ஓட் ஷேரோட கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே அந்தளவுக்கு ஒரு விம்பத்தை கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. அது எதுக்குன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஐயோ டப்பா டான்ஸ் ஆடிட்டுருக்கு, எப்படியாவது மக்கள்கிட்ட ஒரு விம்பத்தை கிரியேட் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நியூஸ்7 இப்போ ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. அந்த கருத்து கணிப்பில் கம்ப்ளீட்டாக என்னென்னா, டிஎம்கே இந்த வாட்டி தோக்க போகிறாங்க, ஏடிஎம்கே ஜெயிக்க போகிறாங்க, டிவிக்கு ஒரு வலுவான 3வது இடத்த நாம் தமிழருக்கு மேலே உள்ள இடத்த பிடிக்க போகிறாங்கங்கிற ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு. மிகப்பெரிய லெவலில் பேச்சு பொருளாக போச்சு. எங்கள் கட்சி சின்னத்தை வைக்கல, எங்கள் கட்சி புறக்கணிக்கிறாங்க, எங்கள் கட்சி வெறும் ஒரு விவசாய சின்னத்தை மைக் சின்னம்னு வைக்காமல் விவசாய சின்னத்தை வச்சுருக்காங்க, அப்படி இப்படின்னு பல அரசியல் புரசலாக ஓடிட்டு இருந்துச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னதான் இருந்தாலும் எண்டாவது ரிசல்ட் என்ன, எண்டாவது திமுக தோக்க போகிறாங்க. இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி வலுவாகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, டிவிக்கே அவங்க ஒரு பக்கம் வலுவாகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுதான் அந்த கருத்து கணிப்போட ரிசல்ட். என்ன தான் ரிசல்ட்டுன்னு பார்த்தாலும் திமுக வீழ போகிறங்கிற ஒரு செய்தியை கேட்கும்போது மனசில் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த எரியிற நெருப்புலையும் இந்த கிளுகிழுப்பு தேவையானு கேட்கும்போது அந்த கிளுகிழுப்பு தான் நாளைக்கு மக்கள்கிட்ட ஒரு ரிசல்ட்டாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு விஷயத்தில் எல்லாரும் விரும்பிட்டு இருக்காங்க. அதுதான் நானும் விரும்பிட்டு இருக்கேன். டெய்லி கிளுகிழுப்பில் தான் இருக்கணும். டெய்லி எரியிற நெருப்புலேயே நம்ம வந்துட்டு இருந்தோம்னா கடைசியில் நம்ம வாழ்க்கையெல்லாம் மாய்க்கிறதுக்காக இந்த இவனுங்களுக்கு எல்லாம் நம்ம ஓட்டு போட்டு இப்படி ஒரு வேதனையான ஒரு ஆட்சியை நம்ம அனுபவிக்கணுங்கிற எந்த தலையெழுத்தும் இல்லைல்ல. அதனால் பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் சில நாட்கள் தான், 3 மாதம் தான். இந்த 3 மாதத்தில் ஆட்சியாளர்களும் மாறதான் போகிறாங்க, ஆட்சியும் மாறதான் போகுது. நல்ல ஒரு விடிவு காலமும் மக்களுக்கு பிறக்க போகுது என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.